ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுரைக்காய் வச்சு நான் ஒரு சுரைக்காய் யூஸ் பண்ணி பாட்டில் கார்டு யூஸ் பண்ணி ஒரு ரொட்டி சுட்டு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு அதில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஒரு 500 கிராம்ஸ் இருக்கும். இப்படி உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு மேலே இருக்கிற தோல் நீக்க வேணாம். அது இலசாக இருந்தால் அப்படியே நம்ம விட்டுட்டு இப்படி தேங்காய் துருவில் வச்சு நம்ம வந்து சீவி நல்லா தேங்காய் துருவல் மாதிரி சீவி எடுத்துக்கலாம். எல்லாமே அதே மாதிரி சீவி எடுத்துக்கலாம். யாராவது வீடியோக்கு சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எண்ணெய் சேர்த்து இந்த சூப்பரான ரொட்டி செஞ்சுருக்கேன்னு தெரியும். இப்படி திருவி எடுத்ததை நான் ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஷிஃப்ட் பண்ண எல்லாத்தையும் வந்து அது மாற்றின்னு இருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த சுரைக்காய்க்கு தேவையான அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி 3 பெரிய கரண்டி அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துன்னு இருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பில்லை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வறுத்து சேர்த்துன்னு, அப்படியே சேர்க்காதீங்க, வறுத்து சேருங்க, அப்போ தான் மணமாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துன்னு இருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் ஜீரகம் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா பெசிங்க, நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி அழுத்தி பெசிஞ்சு அதுக்கப்புறமா வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கின்னு நம்ம இது வந்து இது வந்து நல்லா கலக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அது சும்மா பல்ஸ் மோடில் வச்சு நான் பொடி பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன். கண்டிப்பாக சேருங்க, நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நல்லா வந்துட்டு அழுத்தி நல்லா கெட்டியாக ரொட்டி திரட்டுற அளவுக்கு வேணும். ரொம்ப தண்ணியாக நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா தட்டி நம்ம எடுக்க முடியாது. இந்த அளவுக்கு வேணும் பாருங்கள். நம்ம கையில் வச்சு உருட்டுறப்போ இந்த அளவுக்கு ஒட்டாமல் நம்மளுக்கு இருக்கணும். இது கரெக்டாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்துட்டு ஒப்பட் பேப்பருன்னு வாங்க இதில் வந்து நான் தட்டின்னு இருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லை வாழை இலையிலோ தட்டிக்கிங்க. இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தட்டிட்டு அப்படியே நம்ம தவா போட்டு அதை வந்து நம்ம எடுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. கழுவி நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி தவா சுட பண்ண வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம அந்த தட்டின அந்த ரொட்டியை வந்து நம்ம இது போட்டுக்கலாம். பாருங்கள், நான் எடுக்கிறேன் பாருங்கள், க்ளீனாக அதே ஒட்டாமல் வந்துடும். இப்போ வந்து நான் எண்ணெய் தான் விட்டுன்னு இருக்கேன். உங்களுக்கு நெய் எண்ணெய் 2 வேணும்னா கூட சேர்த்து கலந்து விட்டுக்குங்க, சூப்பராக இருக்கும். மிதமான தீயில் சுட்டு எடுங்க. ஏன்னா நம்ம சுரைக்காய் சேர்த்துருக்கோம், அது கொஞ்சம் வேகணும். அதனால் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிகப்பாலாம் வராது, ரெட்டு நல்ல கலர் மாறாது, கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அரிசி கலந்துருக்கும் இல்லைங்களா, அரிசி சுரைக்காய் கலந்துருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த டைப்பில் தான் வரும். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னொன்று பாருங்கள் தட்டி காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. Thanks for watching Suji Bites KGF and thanks for supporting Suji Bites KGF. Keep supporting. Bye.